நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகை தந்திருக்காரு அங்கே நடக்கக்கூடிய கண்காட்சியை பார்க்கறதுக்காக. ஸோ அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேத்திக்கே நம்ம பேசியிருந்தோம். நம்ம முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு வேளாண்கெல்லாம் நிதி வேணும், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க விவசாயிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பக்கத்துக்கு ட்விட்டர்லாம் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு விஷயம் அவர் பேஜ்ல ட்விட்டா போட்டிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? விவசாயிகள் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கம் அவங்களுக்காக எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பீகார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மக்கள் பார்க்குற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பீகார் அப்படின்னாலே ரொம்ப பழமையான ஒரு நகரம் தான், மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பீகாருக்குள்ள நுழையும் போதே அங்கே விவசாயிகளுடைய குறையை தீர்க்கறதுக்காகவே அங்கே ஒரு தனி பில்டிங் இருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா அங்கே போய் சொன்னோம் அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழகத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு. இந்த எளிய முறையில் கடன் உதவி வாங்குறதுக்காக கிஷான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆமா, இப்போ அண்ணாமலை அவர்கள் நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ட்விட் போடுறதுக்கு அவர் பதிலடி ஒரு ட்விட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ற விதமா இவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது மத்திய அரசு 309 கோடி அவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க விவசாயிகளுக்காகவும் விவசாய பிரச்சனைகளுக்காகவும். அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதனாலதான் விவசாயிகள் பிரச்சனையை பார்க்க முடியல, விவசாயிகளுடைய கோரிக்கையை சரி பண்ண முடியலன்னு சொல்றீங்களே, அந்த 309 கோடி எங்கெங்க போச்சு அப்படின்னு கேட்டா இவங்க சார்பா பதில் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மத்திய அரசு பண்ணல, மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு வஞ்சிக்குது, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் கையில எடுத்துட்டு அதையே திரும்ப திரும்ப எல்லாத்துக்குமே திமுக திணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையுமே மக்கள் மத்தியில இருக்கு. சோ இந்த விவசாயிகள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம முதல்வர் அவர்கள் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ கட்டலாம் அப்படின்ற திட்டத்துக்காக அப்ரூவல் கேட்கும்போது மத்திய அரசு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாம அந்த சிட்டிஸ் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கு பிஜேபி அவ்வளோ பாடுபடுதான். அதுவே தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது தமிழ்நாடுல மட்டும்தான் பிஜேபியால கால் ஊன முடியல, பிஜேபியால வரவே முடியல, அதனால பிஜேபி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? சென்னையில மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னை ரொம்ப இப்ப செல்வ செழிப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு மத்திய அரசாங்கம் எந்த உதவியுமே பண்ணல, அப்படித்தானே? போக்குவரத்து துறை அமைச்சர் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 2 அவார்டு வாங்கினாரே, அது என்ன கதை? அப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல மத்திய அரசாங்கம் எவ்வளவு உதவிகளை பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு, நம்ம எவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு கண்ணு தெரியலையா? போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட போக்குவரத்து துறை அமைச்சர் 2 விருது வாங்கினாரு. இந்த சென்னையில மெட்ரோ ஸ்டேஷன் ஒழுங்கா இருக்கிறதுக்கும் தமிழகத்துல இந்த போக்குவரத்து சாலைகள் எல்லாமே சரியா பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்க தரப்புல இருந்து 2 அவார்டு வாங்கினாரு. அப்போ தெரியலையா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு? மத்திய அரசாங்க தரப்புல இருந்து இங்க வர வேண்டிய நிதி வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த நிதி எல்லாம் எங்க போகுது அப்படின்னு தான் தெரிய மாட்டேது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா, நீ சொன்ன இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொடுக்கறதுக்கு தடை செஞ்சுட்டாங்க, மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியான இடம் இருக்கா, கட்டலாமா அப்படின்னு டீட்டெயிலாக ஒட்டுமொத்தமாக கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை சொல்லாமல் அவங்ககிட்ட நாங்கள் போய் கேட்டோம் உடனே வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆமாம், இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையோட பேரே மெட்ரோ சிட்டிஸ் தான். ஏன்னா நிறைய டிராஃபிக்கு. இப்போ கோயம்புத்தூர் மதுரையை கம்பேர் பண்ணும்போது நம்மளால ஒரு 1 ஹவர்ல நம்ம நினைச்ச இடத்துக்கு சென்னையில போக முடியாது. ஆஃபீஸ்க்கு போறவங்க இங்கே அதிகம், விமன்ஸு கிட்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் டெய்லியுமே போயிட்டு வரவங்கன்றது ரொம்பவே அதிகம். எல்லாரும் அவங்க ஓன் வெஹிக்கலோ இல்லை பஸ்ஸையோ இல்லை லோக்கல் ட்ரெயினையோ சார்ந்து இருக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்றதுக்காக தான் சென்னை முழுக்க பல இடங்கள்ல மெட்ரோலாம் இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் பல இடங்களுக்கு மெட்ரோ கட்டுற பணியுமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா சில ஏரியாஸ்க்கெல்லாம் மெட்ரோன்றது இல்லை. இப்போ மெட்ரோ லைன் அந்த ஏரியாவுக்குமே போட்டுட்டு தான் இருக்காங்க. தேவை உண்மையாவே எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மத்திய அரசு உண்மையாவே செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க நலத்திட்டங்களை. இவங்க தேவையே இல்லை. என்ன கேட்டா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோன்றது அந்த அளவுக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு அங்க பாப்புலேஷனும் கிடையாது, தொழில் வளர்ச்சியும் அப்படின்றது அந்த அளவுக்கு அவ்வளவா இப்ப சென்னையில இருக்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட்டும் அப்படின்றது 2 சிட்டிஸையும் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க மெட்ரோ கேட்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க கேட்டோம் மத்திய அரசு செய்யல, நாங்க வச்சோம் மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக மட்டுமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க கையில எடுத்திருக்காங்க பெருவாரியான மக்களால பார்க்கப்படுது. இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி குறை சொல்றீங்கல்ல, அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ப்ராப்பரா பாப்புலேஷன் வரணும் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும், அதாவது இந்த மதுரை கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல பல தொழில் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கலாம். வெளிநாடு வரைக்கும் போறீங்க தொழில் முதலீடை ஈட்டுட்டு வர்றதுக்காக, ஆனா ஈட்டுட்டு வந்தீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி.
அதுலயுமே ஒரு சில ஊழல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா திமுக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க, 3,00,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வேலை வாய்ப்பு கிடைச்சதா? இல்ல. ஒரு வருஷமும் பார்த்த அப்படின்னா ஆயிரக்கணக்குல 10,000 12,000 அந்த மாதிரி தான் வேலை வாய்ப்பு கிடைக்குதே தவிர்த்து லட்சக்கணக்குல போகவே இல்லை. நீங்க இது ரெண்டையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே கேள்வியே கேட்கணும். ஆமா. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லாம நாளுக்கு நாள் இந்த குற்ற சம்பவங்கள் அப்படின்றது அதிகமாயிடுச்சு. இப்ப வேலைக்கு போக முடியல, பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அன்றாட அதாவது போதைப் பொருள் வாங்குறதுக்காவது காசு வேணும் அப்படின்ற பட்சத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறாங்க அப்படின்ற செய்தியை நாளுக்கு நாள் நம்மளால பார்க்க முடியுது. செயினா இருக்கிறது இல்ல திராவிட மொழியில சொல்லணும் அப்படின்னா பிறர் நகை காப்பாளர், பிறர் நகை சேமிப்பாளர் அப்படின்னு தான் சொல்லணும் திராவிட மொழியில. ஸோ அந்த மாதிரி பல யங்ஸ்டர்ஸ் வந்து குற்ற சம்பவங்களை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்றதும் இந்த போதை கலாச்சாரம் அதிகமானதால அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுமே பெருவாரியா வைக்கப்படுது. இதுக்கெல்லாம் திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நாளுக்கு நாள் வந்து தமிழகத்துல இந்த பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ சமீபத்துல கூட பார்த்தேன் அப்படின்னா ராமேஸ்வரத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பள்ளியை முடிச்சுட்டு வகுப்பை முடிச்சுட்டு அவங்க நடந்து போயிருக்காங்க. பின்னாடியே வந்த ஒரு நபர் வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. என்னன்னு விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணை வந்து ஒருதலை பட்சமா அவர் காதல் பண்ணியிருக்காராம். சம்மதம் தெரிவிக்காதனால கத்தியால குத்திருக்காரு அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் வந்து வெளியே வருது. ஸோ இதை பார்க்கும்போது நாளுக்கு நாள் வந்து இவ்வளோ விஷயம் அரங்கேறிட்டு இருக்கே, என்னதான் இந்த திமுக அரசாங்கம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியுமே வருது. மக்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேரண்ட்ஸ் இப்போ இருப்பாங்க, பெண் பிள்ளைகளை பெத்தாலே பிறக்கும் போதே பயம் வந்துடும். ஐயோ பொம்பளை பிள்ளையை பெத்துட்டோம், எப்படி வளர்க்க போறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். பாதுகாப்பே இல்லாத இடத்துல நான் உன்னை வளர்க்கணுமே அப்படின்ற ஒரு அச்சம் அதிகமாகவே வரும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று மட்டும் பார்த்தேன் அப்படின்னா 14 குற்றங்கள் நடந்திருக்கு. 4 இடங்கள்ல போதைப் பொருட்கள் கடத்தியிருக்காங்க. 4 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. ஒரு காவல் அதிகாரியை தாக்கியிருக்காங்க. 4 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே நாள்ல மட்டும் 14 வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுமே சொல்லியிருந்தாரு. ஆமா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நம்முடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தராரு. அதுவும் கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் பயணமா தான் வராரு. ஆல்ரெடி நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம் விழா நடக்கும்போது பிரதமர் வந்திருக்கும் போது நம்ம முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்றதால பிரதமரை சந்திக்கல. இந்த தடவை பிரதமரை போய் ரிசீவ் பண்ணணும். ஏன்னா ஆளுநர் போயிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு, நயினா நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே போய் பிரதமர் மோடி அவர்களை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னதான் அவங்களுக்கு பிடிக்கல, என்னதான் வெறுப்பு இருந்தாலுமே தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்க, வந்தாரை வரவேற்கும் தமிழ்நாடுங்க, அந்த மாண்பை நீங்க காட்டிதான் ஆகணும், பிரதமரை வரவேற்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய முதல்வரா உங்களோட கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட நம்முடைய முதல்வர் போய் பிரதமரை ரிசீவ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல பெருவாரியா வைக்கப்படுது. நீ யோசிச்சு பாரு, எந்த மாநிலத்திலேயாவது பிரதமர் அந்த மாநிலத்துக்கு வராங்க அப்படின்னா முதலமைச்சர் முதல்ல அங்க போவாங்க, போயிட்டு பிடிக்குது பிடிக்கல, என்னென்ன தேவை இருக்கு, இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன கலந்துரையாடலாவது இருக்கும். பிடிக்கலனாலுமே ஒரு கலந்துரையாடல் இருக்கும். ஆனா நம்ம முதல்வர் போகவே இல்ல. நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாமே, பிடிக்கல அப்படின்றத தாண்டி பயம். பார்த்தா எங்க நம்ம கிட்ட வந்து வெள்ளை அறிக்கை கொண்டாங்கன்னு கேட்டுருவாங்களோ, கேட்டுட்டு நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, வெள்ளை பேப்பரை காமிக்கிற மாதிரில ஆயிரும், வெள்ளை பேப்பரை காமிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிருமே அப்படின்ற ஒரு பயமா கூட இருக்கலாம்ல. மேபி என்னவோ தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம முதல்வர் மேல பெரிய குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. ஸோ போறது இருந்தா பார்க்கணும் இனி என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் போக போகுது அப்படின்றத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.